வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகிற வாலறிவன் என்ற ஒரு ஆசிரியர், பள்ளியின் மீது அக்கறை உள்ள ஒரு ஆசிரியர், ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து விழியிழந்தோர் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு நிறுவனத்தார் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நம் பள்ளிக்கு நான் அழைத்து வர வேண்டும், பள்ளி மாணவர்களோடு அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா இது ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், கிறிஸ்தவ ஊழியம் செய்கிற ஒரு நிறுவனம், இரண்டு நிறுவனங்களும் சந்திக்கிற பொழுது சில அனுபவங்கள் கிடைக்கும். கட்டாயம் வர சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு ஏற்பாடு செஞ்சுருந்தோம். விஷன் டு த பிளைண்ட் என்கிற அந்த அமைப்பிலிருந்து ஒரு சிலர் விழியிழந்தோரும் விழியுள்ளோர்களும் வந்தாங்க. நான் வந்து விழியிழந்தோர் மத்தியில் ஊழியம் செய்கிறவங்கன்னா அவங்களுக்கான தேவைகளெல்லாம் சந்திப்பாங்க, அது சார்ந்த விஷயங்களை பேசுவாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ரெண்டு ஆச்சரியமான விஷயங்களை அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு விழியிழந்தோருக்கு நம்ம உதவி செய்கிறதுங்கிறது, ஒரு சார் ஒரு ரோட்டில் நின்றுட்டே இருக்கோம், ஒருத்தர் பிளைண்ட் நிற்கிறாருன்னா வாங்க கிராஸ் பண்ணி விட்றேன்னா டக்குன்னு கொண்டு போய் கிராஸ் பண்ணி விட்டு போயிடுறோம் இல்லையா? அவ்வளோதான் நம்ம வந்து செய்கிற ஒரு ஹெல்ப். அதுதான் பெரிய ஹெல்ப்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் விழியிழந்தோருக்கு உதவி செய்வதற்கே கூட சில இலக்கணங்கள் இருக்கிறது. அந்த இலக்கணங்கள் படி உதவி செய்தால் தான் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிட்டு போனோன்னா அவங்க கையை பிடிச்சிக்க, நீங்கள் பிடிச்சக்கூடாது, அவங்களும் உங்கள் கையை பிடிச்சிக்க சொல்லக்கூடாது, அவங்க இந்த இடத்த பிடிக்கணும். இந்த இடத்த பிடிச்சிட்டு வரும்போது தான் நீங்கள் படியில் ஏறினா அந்த பாடி மேலே போகும்போது படின்னு அவங்களுக்கு தோணும், இறங்கும்போது தோணும் அப்படின்னு ஆச்சரியமான விஷயங்களை சொன்னாங்க. அவங்க வச்சுருக்கிற ஸ்டிக்கில் கூட ஒரு சில நிறங்கள், ஒரு சிவப்பு நிறம், ஒரு வெள்ளை நிறம், ஒரு பச்சை நிறம் இருந்துச்சு. அந்த நிறத்துக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது, அவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஆபத்து இருக்கிறது, அவர்கள் எல்லோருக்கும் சமமானவர்கள் அப்படின்னு அந்த நிறத்துக்கெல்லாம் கூட ஒரு விளக்கம்லாம் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமான விஷயங்களாக இருந்துச்சு. ஒரு பிளைண்ட் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதோடு நம்ம நிறுத்திடுறோம், ஆனால் அதிலே கூட சில இலக்கணங்கள் இருக்கிறது என்பதை மிக அழகாக சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க சொன்ன இன்னொரு அழகான ஒரு செய்தி என்னென்னா, அந்த பிரெயில் பைபிள் இருக்குல்ல, அதை ஒரு பிள்ளை வந்து வாசிச்சு. நமக்கு தெரியும் ஏற்கனவே பிரெயில் பைபிள் எப்படி உருவாச்சுன்னா நான் சின்ன சின்ன வெளிச்சத்தை உங்களோட பேசியிருக்கேன். அந்த பிரெயில் பைபிளை பற்றி அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் வாசித்து காட்டினாங்க. 6 புள்ளிகள் தான். யோசித்து பாருங்கள், நம்ம தமிழில் 247 எழுத்து இருக்குது. எல்லா மொழிக்கும் இந்த 6 புள்ளி தான். இந்த 6 புள்ளியை வச்சு தான் எல்லா எழுத்தையும் அவங்க உணர்வாங்க. இன்னொன்று, எல்லா மொழியும் அவங்க வாசித்தர முடியும். இப்போது அவங்க பிறவிலே அவங்க தெலுங்கராக இருந்தால் கூட எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தெலுங்கு பிள்ளை ஒன்று வந்து தமிழில் வாசித்துச்சு. ஏன்னா அந்த பிரெயில் முறை தான் முக்கியம். அந்த எழுத்து 6 புள்ளியில் எல்லா எழுத்துக்களும் அடக்கி விடுகிறார்கள். என்ன பொருள்னா, நமக்கு கண்ணில் பார்த்தோன்னே இது கான் தெரியுதில்ல, அதான் நம்ம விழியினுடைய ஒரு சக்தி. ஆனால் அவங்களுக்கு இந்த தொடு உணர்ச்சி இருக்க, இதுவே காவை உணர்த்திடும். அப்போது விழியினுடைய சக்தியை கடவுள் எடுத்துட்டா கூட கூடுதல் சக்தியை இந்த விரல் நுனிக்கு கொடுத்துருக்காரு. நான் நகைச்சுவாக சொன்னேன், சார் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, நம்ம யாரும் சொல்கிறதுக்கு லாய்க்கில்லை சார். சொல்லப்போனால் பிரெயில் பைபிளில் இருக்கிறவங்க தான் தைரியமாக சொல்லலாம், எல்லாத்தையும் நான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃபிங்கர் டிப்பில் தொட்டு தான் அவங்க அந்த பைபிளை வாசிக்கிறாங்க. இவ்வளோ அற்புதம் இல்லை? கடவுள் ஒருவேளை சிலருக்கு விழியை கொடுக்காமல் இருப்போது நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் கடவுள் அதே அந்த விழிக்கு இருக்கிற கூடுதல் ஆற்றலை அந்த விரல் நுனிக்கு கொடுத்துக்கிறார். தொடுதல் மூலமாகவே உலகத்தின் எல்லா மொழிகளையும் வாசிக்கக்கூடியது. ஒரு 6 புள்ளியில் இப்போ யோசித்து பாருங்கள், 6 புள்ளியிலேயே எல்லா மொழியும் வடிவமைச்ச அந்த விஞ்ஞான யுக்தியை பாராட்டுவதா, இந்த 6 புள்ளியை தொட்டாலே இந்த மூளைக்கு இந்த எழுத்துன்னு சொல்லி கொடுத்த கடவுள் கொடுத்துருக்கிற ஆற்றலை பாராட்டுவதா? எனவே விழி இழந்தோரை பார்க்கிற பொழுதெல்லாம் ஐயோ கடவுள் இவங்களை இப்படி படைச்சிட்டாரேன்னு வருத்தம் வர அதே நேரத்தில் இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டப்போ கடவுள் எவ்வளோ ஆச்சரியமானவர், ஒன்று இல்லை என்றால் இன்னொன்றை கூடுதலாக கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். விழி இழந்தோருக்கு இந்த விரல் நுனி இருக்கிற ஆற்றல் அற்புதமானது, ஆச்சரியமானது என்பதை எங்கள் பள்ளிக்கூடத்தில் அனுபவபூர்வமாக நாங்கள் உணர்ந்தோம். எனவே அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம், அப்படிப்பட்டவர்களை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.